சுமார் எவ்வளோ வருஷமாங்க சாமி இங்கே இந்த கிரியைகள்? இது இதுக்கு பேர் சோழன் படித்துறைன்னு பேர். சேர சோழ மூவேந்தர்களும் இங்கே படித்துறை கட்டி அவாவா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இடம் ஈமக்கிரிகள். அந்த ஈமக்கிரிகள் ஆதிசங்கர் இந்த வழியாக காலடியிலேருந்து இந்த வழியாக வரும்போது அவள் அஸ்தி அம்மாவோட அஸ்தி பூவாக மாறிட்டான். அதனால் இந்த இடத்துக்கு பிதிருஸ்தலம். இது திருப்பணி மூவேந்தர்கள் காலத்தில் பண்ணப்பட்ட படித்துறை. அதுக்கப்புறம் யாருமே இந்த பக்கம் வரவே இல்லை. சும்மா வருவாங்க, கோயிலில் பண்ணுவாங்க, ஒன்றா ரெண்டா கோயிலில் பண்ணுவாங்க, கோயிலில் ஆட்டம் போட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு எல்லாம் எங்கள் பெருமையாக இருக்குது. அது பெருமைக்கு நிகரானவர் நல்லாறு மரக்கட்டை தலைவர் எங்கள் மதிப்புக்குரிய அண்ணா அன்பரசன் அவர்கள். அவள் குடும்பம் ஆச்சந்திர சூரியாத்மகம் ஸ்தாபிய தத்துவத்துக்கு ஏற்ப சூரிய சந்தோம் நல்லா இருக்கணும். அவள் குடும்பமும் அந்த அங்கத்தை சேர்ந்த எல்லா நண்பர்களும் நல்லா இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் யாருமே எங்கள் கண்டுக்கலை. இவர் மட்டும்தான் இதை பார்த்து கண்டுச்சு இந்த இடத்த ஃபஸ்ட்டு அந்த இடத்த காலி பண்ணி இங்கே எங்களுக்கு செட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணி ஆத்தங்கரையோட எண்டு இது. அந்த ஆத்தங்கரை பழைய எண்டு இதை கரெக்ட் மெஷர்மெண்ட் பண்ணி வேலி அமைச்சு இங்கே தற்காலிக பண்ணுறதுக்கு அமைச்சு கொடுத்தார். அந்த தற்காலிகம் பண்ணி கொடுத்து அனுப்புறதுனால எங்களுடைய போராத காலம் கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்ததுனால எல்லாம் அப்படி பை ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ கொரோனா முடிஞ்சு மறுபடியும் தொடங்கி இன்றைக்கி அவர் நிறைவேற்றி கொடுத்துருக்கார். அதன் மூலியமாக எங்களுக்கெல்லாம் பேரானந்தமாக இருக்குது. மழை வந்தால் சேரு முழங்கால் சேரு படுகும். அதை மட்டும் உளுந்து எதிர்ப்பாங்க. வர்றவாடு உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, நிழல் கிடையாது. அத்தியாவசிய தேவையான நவீன முறை கழிப்பிடமோ போக்குவரத்து எதுவும் கிடையாது. பொம்மநாட்டி குழந்தைங்கள்லாம் வந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். புருஷா எங்கே வேணால் போய்ப்பான். ஆனால் பொம்மநாட்டி குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதனாலேயே பாதி ஜனங்க மேற்பாளையம் போக ஆரம்பிச்சாங்க. அதனால் இப்போ இன்றைக்கி அண்ணா மூலயமா காசிக்கு நிகராகவும் சேர சோழ காலத்தை கட்டுறது இது வரைக்கும் யாரும் ஆற்று பக்கம் வரல. இவரோட காலத்தில் அதுக்கு விமோசனம் ஏற்பட்டிருக்கு.